வணக்கம் மை ஃபெல் ஆஸ்பிரண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டெஸ்ட் வந்துட்டு பொது தமிழ்லேருந்து யூனிட் 6 எளிய மொழிபெயர்ப்பு 8th ஸ்டாண்டர்டில் இருக்க கலைச்சொற்கள் தான். ஒன்லைனர் டெஸ்ட் நம்பர் 3. ஆல்ரெடி நம்ம 6th ஸ்டாண்டர்ட் 7th ஸ்டாண்டர்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதனுடைய கண்டினியூஷன் 8th ஸ்டாண்டர்ட். சரிங்களா? டெஸ்ட்டுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வார்த்தை பார்க்கலாம். ஆர்டிகுலேட்டரி ஃபோனட்டிக்ஸ். ஆர்டிகுலேட்டரி ஃபோனட்டிக்ஸ்னால் தமிழில் வந்துட்டு ஒளி பிறப்பியல். ஒளி பிறப்பியல். ரெண்டாவது கான்சனன்ட். கான்சனன்ட்னா மெய்யொலி. அதாவது மெய்யெழுத்தை நம்ம வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது வரக்கூடிய அந்த இது ஒலிக்கு பேர் வந்துட்டு இங்கிலீஷில் கான்சனன்ட். மெய்யெழுத்துக்களுக்கான ஒலி. சரிங்களா? நேசல் கான்சனன்ட் சவுண்டுனா, நேசல்னா மூக்கு. நேசல்னா மூக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா அதுதான் கரெக்டான மீனிங்மே கூட. நேசல்ங்கிறது இப்போது மூக்கடைப்புலாம் இருக்குன்னா அதுக்கு நேசல் சம்மந்தப்பட்டது தான் அந்த இதுவே இருக்கும். அந்த ட்ராப்ஸ்லாம் கொடுப்பாங்க, ஸ்ப்ரேலாம் கொடுப்பாங்க, லேசிவியான் அந்த மாதிரிலாம் பாருங்கள். நேசல் ட்ராப்ஸ் அதுக்கு பேர் வந்துட்டு நேசல் ட்ராப்ஸ். அப்போது நேசல் கான்சனன்ட் சவுண்ட்னா மூக்கொலி, மூக்குலேருந்து வரக்கூடிய சவுண்டு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நாலாவது பிக்டோகிராஃப். பிக்டோகிராஃப்னா சித்திர எழுத்து. சித்திர எழுத்துக்கு இங்கிலீஷில் என்னென்னா பிக்டோகிராஃப். ஓகேவா? அஞ்சாவது வவ்வல். வவ்வல்னா உயிரொலி. வவ்வல்ஸுங்கிறது உயிரெழுத்துக்கள், அதை ஒழிக்கக்கூடிய சவுண்டு தான் வந்து வவ்வல்னு சொல்கிறாங்க, உயிரொலி. லெக்சிகோகிராஃபி அகராதி இயல். அகராதி இயல். ஏழாவது எபிகிராஃப் கல்வெட்டு. எபிகிராஃப் கல்வெட்டு. ஒன்பதாவது வந்துட்டு பண்ணு. இது வந்து கொஞ்சம் வித்தியாசமான ஒரு வார்த்தை. பண்ணுனா சிலேடைன்னு அர்த்தம். சிலேடை அல்லது இரட்டுற மொழிதல் அப்படின்னு சொல்லலாம். இரட்டுற மொழிதல். ஏன்னா ஒரு கவிதைகளில், ஒரு பாடல்களில் வந்துட்டு நம்ம ஒரே வார்த்தைக்கு டபுள் மீனிங், 2 அர்த்தங்கள் போட்டு ஒரு கவிதை எழுதுறோம்னா அதுக்கு பேர் வந்து இரட்டுற மொழிதல். இல்லை பேச்சு வழக்கில் ஒரு வார்த்தைக்கு 2 அர்த்தத்தை வச்சு பேசுகிறோம்னா அதுக்கு பேர் வந்து சிலேடை. சரிங்களா? அதனுடைய இங்கிலீஷ் வேர்டு தான் வந்து பண்ணு. ஓகேங்களா? லோக்கலாக சொன்னால் டபுள் மீனிங்கில் சொல்கிறது தான் பண்ணு. 9வது பாருங்கள் டிசீஸ். டிசீஸ் வந்து நோய், நமக்கு தெரியும். அடுத்தது மெடிசினல் பிளான்ட். மெடிசினல் பிளான்ட் மூலிகை தாவரம். மூலிகை தாவரம். இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக நமக்கு கெஸ் பண்ணிடலாம். அடுத்தது 11வது ஆன்டிபயாட்டிக். ஆன்டிபயாட்டிக்னா நுண்ணுயிர் முறி. நுண்ணுயிர் முறி. இப்போ நமக்கு ஒரு ஃபீவரோ, வைரல் ஃபீவர், நுண்ணுயிர் முறி, முறை இல்லை முறி. நமக்கு ஒரு வைரல் ஃபீவர் இருக்குது, இல்லை வந்துட்டு டைஃபாய்டு வருது. டைஃபாய்டெலாம் பாக்டீரியாவில் வருது. ஸோ அந்த மாதிரிலாம் வந்துட்டு நமக்கு ஒரு ஃபீவர் வருது, இல்லை ஒரு கோல்டு இருக்குன்னா அதுக்கு ஆன்டிபயாட்டிக் தான் கொடுப்பாங்க. ஏன்னா ஆன்டிபயாட்டிக் போயிட்டு அந்த நுண்ணுயிரை வந்துட்டு அதுக்கு எதிராக வேலை செஞ்சு அதை வந்துட்டு காலி பண்ணும். அப்போ தான் நமக்கு ஃபீவர் சரியாகும். அதனால தான் ஆன்டிபயாட்டிக் கொடுப்பாங்க. அதுக்கு தமிழில் வந்து நுண்ணுயிர் முறின்னு அர்த்தம். பஞ்சுவேஷன் நிறுத்தக்குறி. நிறுத்தக்குறி. டேலண்ட் திறமை. இதெல்லாம் ஈஸி தான். டிரான்ஸ்லேஷன் மொழிபெயர்ப்பு. இப்போ நம்ம பார்க்குறதே என்னது? இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷன். இங்கிலீஷ்லேருந்து தமிழில் மொழிபெயர்க்கிறோம். எளிய மொழிபெயர்ப்பு. அது இங்கிலீஷ் வந்து டிரான்ஸ்லேஷன். ரீஃபார்ம்னா சீர்திருத்தம். ரீஃபார்ம்னா சீர்திருத்தம். சீர்திருத்தம். அதுவே சீர்திருத்தவாதிகள், இதெல்லாம் நம்ம ஐஎன்எம்ல பார்ப்போம். சீர்திருத்தவாதிகள் அப்படின்னா ரிஃபார்மர்ஸ். சீர்திருத்தவாதிகள். சீர்திருத்தம்னா ரிஃபார்மு, சீர்திருத்தவாதிகள்னா அதோட வந்துட்டு ரிஃபார்மர்ஸ். அவ்வளோதான். கிராஃப்ட். கிராஃப்ட்னா கைவினை பொருட்கள். கைவினை பொருட்கள். அதாவது இவங்க வந்துட்டு கையிலே வந்து டிசைன் பண்ணி பொருளை வந்து செய்வாங்க. அவங்க அந்த இதுக்கு பேர் தான், அந்த ப்ரொசீஜருக்கு பேர் வந்து கிராஃப்ட். ஃப்ளூட்னா புல்லாங்குழல். நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஃப்ளூட் புல்லாங்குழல். ஃப்ளூட் வாசிப்பாங்க இல்லைங்களா? அது தமிழில் வந்து புல்லாங்குழல். ட்ரம்மு முரசு. ட்ரம்முக்கு வந்து தமிழில் முரசு. பேஸ்கெட்ரி. பேஸ்கெட்ரினா கூடை. கூடை முடைதல். இப்போது இந்த கூடை வந்துட்டு எப்படின்னா, கோயிலுக்கெலாம் வந்து அர்ச்சனை கூடை கொடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பின்னி தான் கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு இங்கிலீஷில் வந்து பேஸ்கெட்ரி. அந்த கூடை முடையிறதுக்கு பேர் வந்து பேஸ்கெட்ரி. அதே மாதிரி நிட்டிங்னா வந்து பின்னுதல். இது வந்துட்டு நமக்கு கடைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒயர் கூடை எடுத்துகிட்டு போவோம்ல, அந்த ஒயர் பை, அதை வந்து பின்னி கொடுப்பாங்க. அந்த ப்ராசஸ் பேர் வந்து நிட்டிங். கூடை இந்த மாதிரி வந்து ஒரு இது வந்துட்டு பனைமரத்தில் கூடைலாம் செய்வாங்க. அது கூடை முடைதல். அந்த கூடை முடையிறதுக்கான ப்ராசஸ், அதுக்கான இங்கிலீஷ் வேர்டு வந்து பேஸ்கெட்ரி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ஹார்ன். ஹார்ன் வந்துட்டு 2 மீனிங் இருக்குது. ஒன்று வந்துட்டு ஒலி எழுப்பி. இப்போ நம்ம வண்டியில் போகிறோம், 2 வீலர் பைக் ஓட்டுறவங்க, கார் ஓட்டுறவங்க ஹார்ன் அடிக்கிறாங்க, சத்தம் போடுறாங்க, அது வந்து ஒலி எழுப்பி. இன்னொன்று ஹார்ன் வந்துட்டு கொம்பு. இப்போ மான் கொம்பு,
மாட்டுக்கு கொம்பு இருக்குது, ஆட்டுக்கு கொம்பு இருக்குது, அது எல்லாமே வந்து அதையுமே வந்து ஹார்ன்னு தான் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஆர்டிசன். ஆர்டிசன்னா கை வினைஞர். கை வினைஞர். இப்போ இங்கே பார்த்தோம் இல்லைங்களா, கிராஃப்ட் மேலே வந்து பார்த்தோம்ல, கிராஃப்ட் கைவினை பொருட்கள், அது அந்த ப்ராசஸ்க்கு பேர் வந்து கிராஃப்ட். அதை செய்யக்கூடிய ஆட்களுக்கு என்ன பேர்னா ஆர்டிசன், கைவினைஞர். அந்த கையால் சில விஷயங்களை வந்துட்டு செய்வாங்க. அந்த ப்ராடக்டை செய்கிறவங்க அந்த விஷயத்தை செய்கிறவங்களுக்கு பேர் வந்து ஆர்டிசன். அந்த செய்கிற முறைக்கு பேர் வந்து கிராஃப்ட். சரிங்களா? அடுத்தது ரெட். ரெட்டுனா சடங்கு. ரெட்டுனா சடங்கு. 24 த்ரெட்டு. த்ரெட்டுனா நூல். த்ரெட்டுனா நூல். லூமுக்கு வந்து தமிழில் பார்த்தீங்கன்னா தறி. இதுலேயே வந்து கைத்தறின்னு ஒன்று இருக்குது. இது வந்துட்டு தறிங்கிறது மிஷின். தறி ஓட விட்டு, அதாவது சுவிட்ச் போட்டு எலக்ட்ரிக்கலில் ஓடும், கரண்ட்டில் ஓடும். அதை சுவிட்ச் போட்டு இது பண்ணாங்கன்னா அந்த இது வந்துட்டு நூலை இது பண்ணி துணி வந்து நெய்யுவாங்க. இந்த பட்டு புடவைலாம் நெய்யறதுக்கு தறி தனியாக இருக்குது. அதுலேயே வந்து கைத்தறியே இருக்குது. கையாலேயே நெய்வாங்க. அந்த தறியை வந்துட்டு கையாலேயே வந்து ரன் பண்ணி அதில் வந்து நெய்வாங்க. அதுக்கு வந்து இங்கிலீஷில் என்ன ஹேண்ட்லூம்னு சொல்லுவாங்க. ஹேண்ட்லூம். இப்போ ஜென்ரலாக லூம்னா தறி, அதே கைத்தறினா ஹேண்ட்லூம். ஓகேவா? டெய்ரி ஃபார்ம், பால் பண்ணை, நம்ம எல்லாருக்குமே தெரியும். பால் பண்ணைக்கு இங்கிலீஷில் டெய்ரி ஃபார்ம். டேனிங். இங்கே பாருங்கள், டேனிங்கிறது தோல் பதனிடுதல். இது வந்துட்டு தோல் ஃபேக்ட்ரியில் இது ஒரு ப்ராசஸ். பதனிடுதல், சாரி, பதனிடுதல். இப்போ இந்த ஷூவு, செப்பலு, பெல்ட்டெல்லாம் இருக்குல்ல, அந்த தோலெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அதை சாஃப்ட் ஆகணும். அதுக்கான ப்ராசஸ் தான் இது டேனிங் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்டிச். ஸ்டிச்னா தைக்கிறது, தையல். ஃபேக்ட்ரி. ஃபேக்ட்ரி வந்து ஆலை. டையிங். இப்போ இதுவும் வந்துட்டு ஒரே இடத்துல நடக்கும். இந்த டேனிங்கும் டையிங்கும். இப்போது பிளாக் கலர் ஷூவு, ப்ரௌன் கலர் ஷூ, அதே மாதிரி கலர் கலராக ஷூ வருது இல்லைங்களா, அதுக்கு ப்ளஸ் வந்து செப்பல்ஸ், பெல்ட்டு, இதுக்கு எல்லாமே வந்து என்ன பண்ணுவாங்க, டை. அது வந்துட்டு டை அதில் வந்து போட்டு இது பண்ணுவாங்க. சாயம் ஏற்றுதல். சாயம் ஏற்றுதல். பேசிக்காக கலர் வந்துட்டு உள்ளே இது பண்ணுவாங்க. அதே மாதிரி ட்ரெஸ்ஸுமே. இப்போ நம்ம போடுற ட்ரெஸ் எல்லாமே கலராக இருக்கு இல்லைங்களா, அது ஆக்சுவலாக வந்து அது வந்து ரெடி பண்ணும்போது வந்து ஒயிட் கலராக தான் இருக்கும், வெள்ளையாக தான் இருக்கும். அதை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து டை வந்து ஊற்றுவாங்க. டையில் ஊற்றி இது பண்ணி என்ன கலர் வேணுமோ அந்த கலரை வந்து கொண்டு வருவாங்க. இதுக்கு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம்னா, கொஞ்சம் லோ குவாலிட்டி டைலாம் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம வீட்டில் துவைக்கும் போது சட்டை வந்து சாயம் போகும். அதே மாதிரி ஒரு 5-6 முறை துவைச்சதுக்கப்புறம் சட்டை வந்து வெளுத்துரும். அந்த டை வந்துட்டு வெளுத்து போயிடும். அதெல்லாம் கொஞ்சம் லோ குவாலிட்டியான டை. ஹை குவாலிட்டியாக இருக்கும்போது ட்ரெஸ் வந்து ரொம்ப நாளைக்கு வந்து பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். எப்படி துவைச்சாலும் அது வந்துட்டு நல்லாயிருக்கும். ஸோ அதுதான் அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் வந்து டையிங், சாயம் ஏற்றுதல். ஒரு சட்டையிலையோ இல்லை ஒரு இது லெதர் ப்ராடக்ட்லேயோ வந்து அந்த சாயத்தை வந்து ஏற்றுவாங்க, கலர் வந்து கொடுக்கறதுக்கு. அந்த ப்ராசஸ் பேர் தான் வந்து டையிங். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ரெடிமேட் ட்ரெஸ். ரெடிமேட் ட்ரெஸ்ஸுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ரெடிமேட் ட்ரெஸ்னால் கடையில் இருக்கும், போய் எடுத்து உடனே நம்ம போட்டுக்கலாம். அதுதான் ரெடிமேட் ட்ரெஸ்ஸு. ஆனால் அதுக்கு தமிழ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆயத்த ஆடை. ஆயத்த ஆடை. ஏன்னா இப்போ நம்ம எல்லாமே ரெடிமேட் தான் எடுக்கிறோம். குழந்தைங்களுக்கு, நமக்கு, பெரியவங்களுக்கு எல்லாத்துக்குமே ரெடிமேட் ட்ரெஸ். போனோமா கடையில் பார்த்தோமா, ட்ரெஸ்ஸு பிடிச்சிருக்கா, ட்ரையல் ரூம் போகிறோமா, போட்டு பார்க்குறோமா, முடிஞ்சது. காசு கொடுத்து வாங்கிட்டு வந்துகிட்டே இருக்கும். முன்னாடி அப்படி கிடையாது. மெட்டீரியல் எடுக்கணும், அந்த மெட்டீரியல் எடுத்து தையல்காரங்கிட்ட கொடுக்கணும், அவங்க அளவு எடுத்து தைச்சி கொடுப்பாங்க. அது ஒரு ப்ராசஸ். அதெல்லாம் முன்னாடியே முடித்து ஃபைனல் ப்ராடக்டாகவே கொண்டு வந்துட்டாங்க. அதுதான் ரெடிமேட் ட்ரெஸ். நெக்ஸ்ட் 32 ஹீரோ. ஹீரோனா கதாநாயகன். கதாநாயகன் இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தான், சிம்பிளானது தான். சீஃப் மினிஸ்டர், முதலமைச்சர். முதலமைச்சர் இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் எங்கே போயிருக்காரு? டெல்லி கிளம்பியிருக்காரு நித்தி ஆயோக் கூட்டத்துக்கு. இதெல்லாம் நமக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸில் அப்படியே வந்து செய்தி பார்க்கும்போது அப்படியே ஒரு டைரியிலேருந்து நோட் பண்ணி வச்சுக்கணும். நித்தி ஆயோக் மீட்டிங்கில் என்ன நடக்குது, நமக்கு தமிழ்நாட்டுக்கு என்ன வந்திருக்கு அப்படிங்கிறது. மீட்டிங் முடிச்சு 3 நாள் மீட்டிங்கு. அவர் சுற்றுப்பயணம் வந்து 3 நாள் டெல்லிக்கு போகிறாரு தளபதி. போயிட்டு வந்தால் அதுக்கான அறிக்கை வரும், செக்ரட்டேரியட்லேருந்து வரும். அப்போ நித்தி ஆயோக்கில் என்ன மாதிரி வந்துட்டு என்னெல்லாம் டிஸ்கஸ் பண்ணாங்க, நம்ம தமிழ்நாட்டுக்கு என்னென்ன மாதிரி வந்துட்டு திட்டங்கள், அதற்கான பட்ஜெட் எப்படி வருது என்ன அப்படிங்கிறதுலாம் அதுக்கான இது வந்துட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க, ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதனால் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ ரீசெண்டாக நடக்குது இல்லை, இது அப்படியே வந்து நமக்கு எக்ஸாம் ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ சீஃப் மினிஸ்டர்னு டக்குனு அது ஞாபகம் வந்துச்சு, அதனால் சொன்னேன். நெக்ஸ்ட் 34th வந்து லீடர்ஷிப். லீடர்ஷிப்னா தலைமை பண்பு. தலைமை பண்பு. இந்த தலைமை பண்பு தாங்க ரொம்ப முக்கியமானது. இப்போது எக்ஸாம்பிளுக்கு கிரிக்கெட்டு, ஃபுட்பாலு, ஹாக்கி, வாலிபால் இதெல்லாமே பாருங்கள் டீம் ஸ்போர்ட். ஸோ அதில் ஒரு கேப்டனை வந்துட்டு போடுவாங்க. ஏன்னா அந்த கேப்டன் கீழே எல்லாருமே ஆர்கனைஸ் ஆகிட்டு ஒரு விஷயத்தை வந்து செய்யணும். அப்போ தான் வந்து அந்த டீம் நல்லா வந்து பெர்ஃபார்ம் பண்ணும். இல்லைனா ஆளாளுக்கு ஒரு பக்கம் வந்து இது பண்ணுவாங்க. அதுதான் பிகிலில் வந்துட்டு மறுபடியும் விஜய் அவர்கள் தான் நம்ம சொல்லணும். பிகில் படத்தில் அந்த ஒரு சீக்வன்ஸ் வரும். மேட்ச் தோற்றுருவாங்க,
அப்போ அந்த மேட்ச்க்கு வந்து யார் வந்துட்டு தோத்தது காரணம்னா, நான் அங்கே பாஸ் பண்ணேன், இங்கே பாஸ் பண்ணேன், அவள் ஒழுங்காக வந்துட்டு எடுக்கல, இவள் ஒழுங்காக ஷூட் பண்ணல, அந்த மாதிரி நிறைய இது பண்ணுவாங்க. ஸோ அப்போ வந்துட்டு அவர் வந்துட்டு எல்லாருக்குமே வந்து ஒருத்தருக்கு இது கோல் போடணும், ஒருத்தர் மிஸ் பண்ணால் டீமே வந்து ஓடணும் அப்படிங்கிற மாதிரி அந்த சீக்வன்ஸ் வரும். அதில் வந்து கடைசியாக வரும் எல்லாருமே மிஸ் பண்ணீங்க, அப்புறம் எப்படி நீ ஒரு 5 டைம் வந்து மிஸ் பண்ணிவிட்டு அடுத்தது எல்லாம் எப்படி போட்டிங்கன்னா, இல்லை நான் மிஸ் பண்ணால் எனக்கு பின்னாடி மறுபடியும் டீமே வந்து ஓடணும். ஸோ அதுதான் லீடர்ஷிப் குவாலிட்டி. ஸோ நம்ம வந்துட்டு ஒரு டெசிஷன் எடுத்து அதை வந்துட்டு ப்ராப்பராக வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணணும். அதை தப்பு பண்ணால் நம்ம மட்டும் அஃபெக்ட் ஆக மாட்டோம், நம்ம நம்பியிருக்க டீம் இல்லை நான் நம்பியிருக்க குரூப் எல்லாமே வந்து அஃபெக்ட் ஆவாங்க. அப்படிங்கிறத கரெக்டாக அதை கணிச்சு பண்ணுறது தான் அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி. அந்த ஸ்கில் நம்ம எல்லாருக்குமே வேணும். ஸ்பெசிஃபிக்காக நம்ம சர்வீஸ் எக்ஸாம் படிக்கிறோம், டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தேவை. ஏன்னா நம்ம வந்துட்டு ஒரு ஆஃபீஸராக போகக்கூடிய ஆட்கள். இப்போ குரூப் 4 ஆகட்டும், குரூப் 2, குரூப் 1 வந்துட்டு அதுக்கு வந்துட்டு அந்த இதுதான் ஸ்கேல் தான் வந்து வேறு. குரூப் 1க்கு அது ஒரு ஸ்கேல், குரூப் 2க்கு ஒரு ஸ்கேல், குரூப் 4க்கு வந்துட்டு ஒரு ஸ்கேல் இருக்கும். ஆனால் ஆஃபீஸர் தான். அப்போது நம்ம ஒரு டெசிஷன் எடுக்கிறோம் அப்படின்னா அது வந்துட்டு சாதக பாதகம் எல்லாம் கரெக்டாக யோசித்து கரெக்டாக வந்து இது பண்ணணும். அப்போ அதுக்கு லீடர்ஷிப் குவாலிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை வந்து நல்லா வந்து டெவலப் பண்ணிக்குவீங்க. சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் டேக்ஸ் வந்து வரி. நம்ம வீட்டு வரி, சொத்து வரி, அப்புறம் வந்துட்டு கடை வச்சுருந்தவங்களுக்கு கடை வரி கட்டுவாங்க, வருமான வரி, இது வீட்டுக்கு தண்ணி வரி, இது எல்லாமே நம்ம கட்டிகிட்டு இருப்போம். ஸோ இது எல்லாருக்கும் தெரிஞ்சதான். விக்ட்ரினா வெற்றி ரைமிங்காக இருக்குமா? வெற்றி. இது இவர் சீமான் அண்ணா அவர் வந்துட்டு அவரோட ஸ்பீச்லாம் கேட்டிங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதெல்லாம் பழைய வீடியோ, இதெல்லாம் வந்து முன்னாடி ஸ்பீச்சஸில் சொல்லியிருப்பாரு. நீ என்ன இங்கிலீஷ் பெரிய இங்கிலீஷ் எல்லாம் என் வார்த்தையில தான் கடை வாங்கிட்டு போயிருக்க அப்படின்னு வந்துட்டு நிறைய ஒரு இதெல்லாம் ரைமிங்காக சொல்லுவாப்பில். ஸோ அதில் வந்துட்டு வெற்றிலாம் வந்து சொல்லியிருப்பாப்பில். இன்னும் நிறைய வார்த்தைகள் சொல்லியிருப்பார். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு நிறைய லாங்குவேஜஸ்க்கு வந்துட்டு வேர் சொல்லே கிடையாது. அதனுடைய மூலம் தேடி பார்த்தோம்னா நமக்கு தமிழ்லேருந்து தான் போயிருந்திருக்கும். அதனால தான் வந்து இப்போவும் தமிழுக்கும் சமஸ்கிருதத்துக்கும் பெரிய சண்டை ஓடிட்டுருக்கு. ஏன்னா சமஸ்கிருதத்துக்கு மூலம் வந்துட்டு தமிழ்லேருந்துன்னு சொல்கிறாங்க. சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா தமிழுக்கு மூலம் வந்து சமஸ்கிருதம்னு சொல்லுவாங்க. ஆனால் பேசிக்காக என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் வந்துட்டு தமிழ்லேருந்து தான் பெரும்பாலும் மற்ற மொழியை வந்து கிளச்சிருக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நமக்கு இப்போ வரைக்குமே வந்துட்டு அந்த இது வந்து டச் வந்து இதுவே போல் அந்தந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு தமிழ் மொழி வந்துட்டு அந்த மாடர்ன் டைமுக்கு ஏற்ற மாதிரி இப்போ கம்ப்யூட்டர்லேயே நம்ம வந்துட்டு தமிழ் வந்துருச்சு. செல்ஃபோனில் நமக்கு தமிழ் கீபோர்டு வந்துருச்சு, தமிழ்லேயே வந்து டைப் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி அந்தந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி தமிழை வந்து தகவமைச்சிக்க முடியும். அந்த மாதிரி ஒரு லாங்குவேஜ் தான் தமிழ். ஸோ பர்சனலாக நமக்கு இன்னும் நமக்கு மொழிப்பற்று அதிகம். ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம். அது தமிழ்நாட்டில் இருந்துட்டு நமக்கு மொழிப்பற்று இல்லைன்னா அப்புறம் அது வந்துட்டு தமிழ்நாட்டில் இருக்கிறதுக்கே அர்த்தம் இல்லை இல்லைங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது என்னோட பர்சனலாக எனக்கு வந்து தமிழ் தான். தமிழில் இருந்தால் மற்ற லாங்குவேஜ் போயிருக்குங்கிறது என்னுடைய கருத்து. ஒரு 70 to 85% வந்து அதுதான் உண்மையும் கூட. ஆனால் அரசியல் காரணங்களுக்காக உங்களுக்கு தெரியும் யாரெல்லாம் அந்த மாதிரி பண்ணுவாங்க அப்படின்ட்டு. ஸோ அது எல்லாமே நடக்கும். பட் அதுவுமே வந்து மெர்சலில் சொல்கிற மாதிரி தான், த மதர் ஆஃப் ஆல் லாங்குவேஜஸ். அதாவது தாய்மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி நம்ம தமிழ் மொழி. அதில் எந்த மாற்று கருத்தும் எனக்கு இல்லை. சரிங்களா? ஓகே. 37வது மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி யாருன்னா எம்எல்ஏ, வேறு யாரும் இல்லை. எம்எல்ஏக்கு தமிழ் என்ன? சட்டமன்ற உறுப்பினர். அடுத்தது சேரிட்டினா தொண்டு. இப்போ தொண்டு நிறுவனம்னு சொல்லுவாங்க. அவங்களாமே வந்து சேரிட்டி இன்ஸ்டிடியூஷன்ஸ். அவங்களுக்கு வந்து இது கிடையாது, அதாவது லாப நட்டெல்லாம் கிடையாது. அவங்க ஒரு தொண்டு நிறுவனம். அவங்களுக்கு வந்து டேக்ஸ் அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. டேக்ஸ் வந்து போட மாட்டாங்க. கவர்மெண்ட் அவங்களுக்கு வந்து டேக்ஸ் வந்துட்டு எக்ஸப்ஷன் கொடுத்துருவாங்க. ஏன்னா அவங்க சர்வீஸ் மைண்டில் வரதுனால அவங்களுக்கு ஒரு நம்ம கவர்மெண்ட்டால் முடிஞ்ச ஒரு இது கொடுக்கணும், ஒரு சப்சிடி மாதிரி அது. சரிங்களா? ஸோ சேரிட்டினா தொண்டு. ஸ்காலர்னா அறிஞர்னு அர்த்தம். அறிஞர். ஃபிலாசபி நமக்கு தெரியும், தத்துவம். இவர் பெரிய தத்துவமாக பேசுகிறாரு அப்படின்னு சொல்லுவோம்ல, ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே கலாச்சி போல. அது வந்து ஃபிலாசபி, தத்துவம். நெக்ஸ்ட் இன்டெகிரிட்டி. இந்த வேர்டு பாருங்கள், ரொம்ப முக்கியமான வேர்டு. இன்டெகிரிட்டினா நேர்மைன்னு அர்த்தம். ஆக்சுவலாக இன்டெகிரிட்டிக்கு சில இடத்துல அதனுடைய மீனிங் வந்து மாறும். பட் ஆக்சுவல் மீனிங் வந்துட்டு மறந்துடக்கூடாது. இன்டெகிரிட்டினா நேர்மை. சரிங்களா? நெக்ஸ்ட் ரேஷ்னல்னா பகுத்தறிவு. நம்ம எந்த ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னாலும் அதுக்கு பின்னாடி இருக்க காரணத்தை தெரிஞ்சுட்டு தான் செய்யணும். அதுதான் வந்து ரேஷ்னல். எந்த ஒரு விஷயத்தையும் பகுப்பாய்வு செய்ய நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த அறிவு தான் பகுத்தறிவு. அது இங்கிலீஷில் ரேஷ்னல்னு சொல்லுவாங்க. அப்ஜெக்டிவ்னா குறிக்கோள். இப்போது இந்த அப்ஜெக்ட்டுங்கிற வார்த்தை காலேஜ் முடிச்சு அந்த ஃபைனல் இயரில் இருக்கவங்க, இல்லை காலேஜை முடிச்சுட்டு வேலைக்கு வந்துட்டு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கவங்க, இல்லை வேலைக்கு போனவங்க, இவங்க எல்லாருக்குமே இந்த அப்ஜெக்டிவ் என்னங்கிறது நல்லாவே தெரியும். ஏன்னா ரெஸ்யூம் எடுத்தோம்னா ரெஸ்யூமில் ஃபஸ்ட்டு நம்ம கொடுக்குறதே வந்து அப்ஜெக்டிவ் தான் ஃபஸ்ட்டு வந்து டைப் பண்ணுவோம். ஆக்சுவலாக சொல்ல போனால் அது காப்பி பேஸ்ட் தான். நம்ம ஃப்ரெண்ட்ஸ்ட்டு இருந்தால் அங்கங்கே சுட்டு நமக்கு அப்ஜெக்டிவ் ரெடி பண்ணியிருப்போம். ரெஸ்யூமே அப்படி தான் ரெடி பண்ணுவோம், அதில் அப்ஜெக்டிவும் அப்படி தான் ரெடி பண்ணியிருப்போம்.
அதில் வந்துட்டு இன்டர்வியூ போனால் அப்ஜெக்டிவே கேட்பாங்க. உங்கள் அப்ஜெக்டிவ் என்ன, உங்களோட குறிக்கோள் என்ன அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதுக்கும் நம்ம பதில் சொல்லணும். அந்த பதில் வந்துட்டு நம்ம அப்ஜெக்டிவ் டைப் பண்ணி வச்சுருப்போம் ரெஸ்யூமில். அதுவும் இதுவும் ஒன்றா இருக்கணும். அதில் ஒன்று சொல்லிவிட்டு இதில் நம்ம இது இன்டர்வியூவில் வந்து வேறு ஒரு அப்ஜெக்டிவ் சொன்னோம்னா ரெண்டுக்குமே வந்துட்டு கான்ட்ராடிக்ட் ஆகுது. இதில் ஒன்று சொல்லியிருக்கீங்க, நீங்கள் சொல்கிறது வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு அதுலேயுமே வந்து ஒரு கிராஸ் கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி அது வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்க, ஃபைனல் இயரில் இருக்கவங்களுக்குலாம் இந்த அப்ஜெக்டிவ்ங்கிறது கிளியராக எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி வேலைக்கு போனவங்களுக்கும் அதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தான் வந்திருப்போம். இல்லை இதை இன்னொரு வகையாகவும் ஞாபகம் வச்சுக்கலாம். எப்படின்னா ஜவஹர்லால் நேரு, ஜெயல் நேரு அவர்கள் வந்துட்டு அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் அப்படின்னு வந்துட்டு ஒரு ரெசல்யூஷனை வந்துட்டு கொடுத்துருப்பாரு. அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு ப்ரியாம்பிளே வந்துட்டு டெவலப் பண்ணியிருப்பாங்க. அப்போது அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன்னா குறிக்கோள் தீர்மானம். குறிக்கோள் தீர்மானம். அங்கே அப்ஜெக்டிவ்னா குறிக்கோள் தீர்மானம் வருதுங்களா? அப்போ அப்ஜெக்ட்னா குறிக்கோள் அப்படிங்கிறது நமக்கு ஈஸியாக தெரியும். இன்னும் இந்த வேலைக்கு எல்லாம் ட்ரை பண்ணுறவங்க ரொம்ப நல்லாவே புரியும். நெக்ஸ்ட் எக்ரிமெண்ட்னா ஒப்பந்தம். இப்போ ரெண்டல் அக்ரிமெண்ட், ஒரு வீடு வாடகைக்கு போகிறோம்னா ரெண்டல் அக்ரிமெண்ட் போடுவோம். அதே மாதிரி ஒரு கடை வந்து பார்க்குறோம் அப்படின்னா அந்த கடைக்குமே ரெண்டல் அக்ரிமெண்ட் போடுவோம். சேல்ஸ் அக்ரிமெண்ட்டு. ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய அக்ரிமெண்ட் இருக்குது. ஸோ அக்ரிமெண்ட்னா இது ஒப்பந்தம். ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்க்கு தமிழ் என்ன? வட்டமேசை மாநாடு. வட்டமேசை மாநாடு. இப்போ நம்ம சுதந்திர வட்டமேசை மாநாடு நமக்கு சுதந்திரத்துக்கு முன்னாடி தான் இந்த வட்டமேசை மாநாடு நடந்துச்சு. பிரிட்டிஷ்க்கும் நமக்கும் வந்துட்டு அந்த டிஸ்கஸ் பண்ணுவாங்க, என்ன கொடுக்கலாம், என்ன மாதிரி வந்து உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறது. ஸோ மொத்தம் 3 வட்டமேசை மாநாடு நடந்தது இல்லைங்களா? அந்த 3 வட்டமேசை மாநாட்டில் எந்த மாநாட்டில் நமக்கு காங்கிரஸ் வந்துட்டு கலந்துக்குச்சு? ஏன்னா 2 மாநாட்டில் கலந்துக்கல, அதை நான் சொல்லிடுறேன். 3 மாநாட்டில் 2 ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸில் வந்து காங்கிரஸ் வந்துட்டு கலந்துக்கல, பார்ட்டிசிபேட் பண்ணலை. ஒரே ஒரு ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸில் மட்டும்தான் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அது யார் பண்ணாங்க, எந்த ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் தான் சொல்லணும். கமெண்ட்ஸில் வந்து நீங்கள் சொல்லணும். ஓகேவா? ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் இது அயனம் தான், இருந்தாலும் இங்கே சொல்லுங்கள். சரி, நெக்ஸ்ட் வந்துட்டு யூனிவர்சிட்டி வந்துட்டு தமிழில் பல்கலைக்கழகம். ஓகே, பல்கலைக்கழகம். அடுத்தது 47 டபுள் ஓட்டிங்னா இரட்டை வாக்குரிமை. நம்ம நாட்டிலாம் வந்து இரட்டை வாக்குரிமை கிடையாது. நமக்கு வந்து சிங்கிள் ஓட்டிங் தான். சிங்கிள் சிட்டிசன்ஷிப், சிங்கிள் வாக்குரிமை. இதுதான் நம்மளுடைய பாலிசி, நம்ம கான்ஸ்டியூஷன் நமக்கு கொடுத்துருக்கிறது. அதே அமெரிக்காலாம் போனீங்கன்னா அங்கே வந்துட்டு டபுள் சிட்டிசன்ஷிப் இருக்குது. ஏன்னா அந்தந்த ஸ்டேட்ஸ்க்கு ஒன்று வாங்கணும், அப்புறம் வந்துட்டு ஓவரால் யூஎஸ்க்கு ஒன்று வாங்கணும். அங்கே அதே போல் அவங்களுக்கு ஸ்டேட்குள்ளே நடக்கிற எலெக்ஷனுக்கும் ஒரு ஓட்டு இருக்குது. ஜென்ரலாக பிரசிடென்ட் எலெக்ஷன், இப்போ ட்ரம்ப் அப்படி அந்த எலெக்ஷன் இருக்குல்ல, அதுக்குமே ஒரு ஓட்டு இருக்குது. ஸோ அங்கே டபுள் ஓட்டிங் இருக்குது யூஎஸ் எல்லாம். 48 கான்ஸ்டியூஷன்னா என்ன? அரசியல் அமைப்பு. அதாவது இப்போ நம்ம டிஎன்பிஎஸ்சி படிக்கிற எல்லாருக்கும் இது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். தெரியாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா பாலிட்டி ஃபுல்லாக கான்ஸ்டியூஷன் தான் நம்ம உட்காந்து வந்துட்டு படிச்சுட்டு கிடப்போம். ஸோ கான்ஸ்டியூஷன்னா தமிழில் வந்துட்டு அரசியலமைப்பு. ஸோ இது கொஞ்சம் ஈஸியானது, கொஞ்சம் இல்லை ரொம்ப ஈஸியானது தான். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு இயலுக்கு பின்னாடி கொடுத்துருப்பாங்க. அந்த இயல் வந்துட்டு என்ன தீமில் இருக்கோ, இப்போ கல்வி பேஸ் பண்ணி இருக்குன்னா அந்த இயல் ஃபுல்லாக கல்வி சம்மந்தப்பட்ட பாடல் இல்லை துணைப்பாடம் அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி புக் பேக்கில் வந்துட்டு இந்த கலைச்சொற்கள் அந்த கல்வி சம்மந்தப்பட்ட கலைச்சொற்களை தான் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி தான் வந்துட்டு அந்த ஒரு ஃபேக்ட்ரி சம்மந்தப்பட்டது இல்லை வந்து ஒரு அரசியல் சம்மந்தப்பட்ட இயல்னா அந்த கடைசி இது பார்த்தீங்கன்னா அந்த ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ், அக்ரிமெண்ட்டு, யூனிவர்சிட்டி இதெல்லாமே வந்து ஒரு அரசியல் தலைவர் அவங்கள பற்றி ஒரு இயலில் இருந்திருக்கும். அதனால் அந்த இயலுக்கு பின்னாடி வந்த கலைச்சொற்களும் அந்த தீமை பேஸ் பண்ணியே தான் கொடுத்துருப்பாங்க. அப்படி தான் வந்து எல்லா இடத்துலையுமே இருக்கும். 6th to 12th வரைக்கும் அப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? இப்போது இதோட நமக்கு 8th வந்து முடிஞ்சது. 48 கலைச்சொற்கள். சரிங்களா? 8th ஸ்டாண்டர்ட் முடிஞ்சது. அடுத்தது 9th 10th முடிச்சுட்டு 6th to 10th வரைக்கும் ஒரு ரிவிஷன் பார்க்கலாம். அடுத்தது 11th 12th தமிழ், அது போக 11th 12th சிறப்பு தமிழ். ஸோ அது 4மே கொஞ்சம் வந்துட்டு வால்யூம் அதிகமாக இருக்கும். அந்த கலைச்சொற்களோட அந்த நம்பர் வந்து அதிகமாக இருக்கும் ஒரு ஸ்டாண்டர்ட்லையும். அதை மட்டும் தனியாக பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் 6th to 12th நியூ புக் முடிஞ்சிடும். நெக்ஸ்ட் வந்து ஓல்டு புக் பார்க்கலாம். ஏன் நம்ம வந்துட்டு இந்த கலைச்சொற்கள் இதுக்கு வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா, இந்த யூனிட் பார்த்தீங்கன்னா 6வது யூனிட் என்ன? எளிய மொழிபெயர்ப்பு. இதில் வந்து நமக்கு வந்து 5 மார்க், அது 5 கேள்வி வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ 5 கேள்வியில் ஒரு மினிமம் ஒரு 3 கேள்வி வந்து புக் பேஸ் பண்ணி கலைச்சொற்கள் வரதுக்கு வாய்ப்பு வந்து 100% இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா யூனிட் 3 4 தெரியல, 4ன்னு நினைக்கிறேன். யூனிட் 4ன்னு நினைக்கிறேன். அது வந்துட்டு ஆமாம், யூனிட் 4 வந்து கலைச்சொற்கள்னே கொடுத்துருப்பாங்க. அந்த கலைச்சொற்கள் என்னென்னா டிபார்ட்மெண்ட் பேஸ் பண்ணது. அந்த ஒரு 7-8 டிபார்ட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா? கல்வி, மருத்துவம், அதுக்கப்புறம் வந்துட்டு இது சட்டம், வேளாண்மை, அந்த மாதிரி வந்துட்டு ஒரு 9 டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அது வந்து டிபார்ட்மெண்ட் பேஸில் வரக்கூடிய இது. போன டைமில் வந்துட்டு இது கேட்டிருந்தாங்க, அட்வான்ஸ் ஜியாகிரபிக்கல் பேஸில் வந்துட்டு அட்வான்ஸ்னு வந்து கேட்டிருந்தாங்க. 2025 குரூப் 4ல்
கடல் இறக்கம், கடல் இறக்கம் எனக்கு மறந்துருச்சு. இதெல்லாம் வந்துட்டு எங்கேருந்து கேட்டாங்கன்னு தெரியல. ஆனால் அட்வான்ஸ்னால் நமக்கு நார்மலாக தெரியும், முன்கூட்டியே நம்ம ஒரு விஷயத்தை செய்கிறோம். இல்லை ஒரு இடத்துக்கு வந்து பணம் பேஸில் போச்சுன்னா நமக்கு முன்கூட்டி கொடுக்குற பணம் அட்வான்ஸ். இல்லை ஒரு செயலை செய்கிறோம்னா அதுக்கு ஒரு 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 குறிப்பிட்ட டைமுக்கு முன்னாடி செய்கிறோம்னா அது அட்வான்ஸாக செய்யலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இது வந்து கடற்கரை இயல் இயக்கம், ரைட்? இது வந்து கடற்கரை இயல் இயக்கம் வந்துட்டு ஜியாகிரபிக்கில் கேட்டிருந்தாங்க. அட்வான்ஸ்னால் சிம்பிளான இதுதான். பேசிக் நான் உண்மையாக சொல்லணும்னா அந்த எக்ஸாம் அப்பெல்லாம் வந்து நான் வந்து கலைச்சொற்கெல்லாம் வந்து பெருசாக வந்துட்டு இதுவே பண்ணல, என்ன சொல்கிறது, கான்சன்ட்ரேட்டே பண்ணல. ஏன்னா எப்படி நமக்கு புக்லேருந்து வருவாங்க, புக்லேருந்து கேட்குறத நம்ம போட்டுடலாம், அந்த ஒரு தெனாவட்டில் இருந்த உண்மையிலே. அதனால தான் எனக்கு இது தமிழ் வந்து மார்க் போனது. இல்லைனா வந்துட்டு இப்போ நான் சொன்ன இல்லைங்களா, லாஸ்ட் வீடியோ கூட சொல்லியிருப்பேன், என்னோட இது வந்துட்டு 21,000 ஓவரால் ரேங்க். ஸோ அதில் வந்து தமிழ் அடி வாங்கிடுச்சு. தமிழ் வந்து 78 தான். தமிழ் 78ங்கிறது இன்னும் கொஞ்சம் வந்துருந்ததுன்னா இந்த கலைச்சொற்கெல்லாம் ரொம்ப அடி வாங்கிடுச்சு. புக்லேருந்து கேட்டதெல்லாம் போட்டுட்டேன், அவுட் சோர்ஸ்லாம் எல்லாமே வந்து ஏன்னா கெஸ் பண்ணவே முடியல, அப்படி தான் இருந்தது. ஸோ அதில் அடி வாங்கிடுச்சு. அது வந்து எனக்கு வந்துட்டு ஒரு இது எனக்கு வந்து நான் கற்றுக்கிட்ட பாடம். எதையுமே வந்து நம்ம வந்து லைட்டாக வந்து எடுத்துகிட்டு போகக்கூடாது. ஏன்னா கலைச்சொற்கள் இங்கிலீஷ் டு தமிழ் தானே, நமக்கு ஓரளவுக்கு இங்கிலீஷ் வந்துடும், அதுக்கான இது வந்து இது போட்டுடலாம் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து நல்லா இதெல்லாம் இதுவே பண்ணல, ரிவிஷனே பண்ணல. உண்மையிலே லாஸ்ட் எக்ஸாமுக்கு வந்து ரிவிஷனே பண்ணல. அதனால தான் இப்போ ஃபஸ்ட்டே வந்து இது பண்ணுறேன். ஏன்னா என்ன மாதிரி வேறு யாரும் தப்பு பண்ணிடக்கூடாது. இப்போ அவுட் சோர்ஸுக்கு வந்திருக்குன்னு தெரியும், இருந்தாலும் இதில் ஒரு 3 கேள்வி வருது இல்லை, இந்த இது நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாதுல்ல. அதனால தான் 6th 7th 8th அப்படியே வந்து கொண்டு போயிட்டுருக்கேன். அடுத்து 9th 10th அப்படியே வந்து இதுக்கப்புறம் கொஞ்சம் சீக்கிரமே வந்து ரிவிஷன் வீடியோஸ் வர மாதிரி தான் வந்து பிளான் பண்ணுறேன். ஏன்னா நமக்கு டைம் கிட்ட ஜூன் ஆரம்பிச்சது தெரியல, 10ஆம் தேதி ஆகி போயிடுச்சு இன்றைக்கி. அது மாதிரி வந்துட்டு டைம் வந்து சீக்கிரமாக ஓடுது. இப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஸ்டார்ட் பண்ண, பொறுமையாக கொண்டு போகலான்னு பார்த்தா டைம் வந்து இழுத்துட்டு ஓடிட்டே இருக்குது. இன்னும் சிலபஸ் அப்படியே இருக்குது. நானுமே ரிவிஷன் பண்ணணும், நீங்களும் ரிவிஷன் பண்ணணும். இப்போ ஒரு 100 பேர் 200 பேர் ஃபாலோ பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு நம்ம வந்து கொடுக்கணும்ல. ஸோ நம்ம ரிவிஷன் பண்ணுற மாதிரி அவங்களே ரிவிஷன் பண்ண வைக்கணும். ஏன்னா நானும் படிக்கிறேன், நீங்களும் படிக்கிறீங்க, 2 பேருமே ரிவிஷன் பண்ணணும் இல்லைங்களா? அப்போ நான் வந்து சீக்கிரமாக ரிவிஷன் பண்ணி நான் ரிவிஷன் பண்ணுறது தான் உங்களுக்கு அது வந்து வீடியோவாக வரும். அந்த எந்த லெசன் படிக்கணும் அதை பேஸ் பண்ணி ஒரு ஆன்லைன் டெஸ்ட் மாதிரி ரெடி பண்ணுவேன். அதை வச்சு நான் வீடியோ எடுப்பேன். இப்படி தான் வந்து ப்ராசஸ் வந்து பண்ணிட்டுருக்கேன். ஓகேங்களா? அதே மாதிரி இன்றைக்கி 8th ஸ்டாண்டர்ட் சும்மா ஒரு 10 நிமிஷம் தான், 10 நிமிஷம் அப்படியே ரிவிஷன் பண்ணிட்டு அப்படியே வந்துட்டு டைப் பண்ணி வீடியோ எடுக்கலான்னு வந்துட்டேன். டைம் இன்றைக்கி இருந்துச்சு அதனால். ஸோ அந்த மாதிரி ஒரு லெசன் படிக்கும்போது டக்குன்னு அதுக்கு வந்து ரிவிஷன் மைண்டில் யோசிச்சிருவேன், சரி இது இப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு. அதனால் இதுக்கப்புறம் கொஞ்சம் சீக்கிரமே வந்துட்டு எல்லாமே பண்ணோம். பைலிங்குலாக தான் கொடுக்குறோம், இருந்தாலும் அது கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணி தான் கொண்டு வரணும். ஏன்னா நமக்கு டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆரம்பிச்சது தெரியல, ஜூன் ஓடிடும், அடுத்து ஜூலை ஆகஸ்ட்னு ஓடிச்சுன்னா குரூப் 4க்கான நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அதுக்குள்ளே முடிஞ்ச அளவுக்கு நம்ம ரிவிஷன் பண்ணுறதுக்கு பார்ப்போம். ஏன்னா இந்த டைம் வந்துட்டு இல்லை மற்ற அகாடமிஸில் நிறைய பேர் இது சொல்லுவாங்க, 6 மாதத்தில் வந்து குரூப் 4 கிளியர் பண்ணுறது எப்படி. எனக்கு வந்து அதில் உடன்பாடு இல்லை. நான் வந்து வெளிப்படையாக சொல்லிடுறேன், இது யாரையும் குறை சொல்கிறதுலாம் இல்லை, என்னோட பர்சனல் ஒப்பீனியன். ஏன்னா டிஎன்பிஎஸ்சிக்குள்ளே வந்து எதை படிக்கணும், எது அது சிலபஸ் என்ன, அது எங்கெல்லாம் இருக்குது, அது எவ்வளோ நமக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே நமக்கு 6 மாதம் ஆகிடும். அதுக்கு நமக்கு கைடன்ஸ் கொடுக்கறது தான் ஒரு அகாடமி, அதை நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனால் அப்படி சொல்லும் போதுமே அதை நம்ம கிராஸ் பண்ணி அந்த 6 மாதத்துக்குள்ளே பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். அது பண்ண முடியாதுன்னு கிடையாது. 100 பேரில் ஒரு 20 பேர் 30 பேர் பண்ணலாம். ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராடினரியான அந்த கிராஸ்பிங் பவர் இருக்கும், நல்லா வந்துட்டு படிக்கக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க. ஒரு விஷயத்தை 2 டைம் படித்தா அவங்களுக்கு அந்த கான்செப்ட் புரிஞ்சிடும். இன்னும் மெஜாரிட்டி வந்துட்டு ஒரு விஷயத்தை வந்து 4 இல்லை 5 முறை 6 முறை படிக்கணும். அப்போ தான் அதுக்கான ஒரு தெளிவு கிடைக்கும். அந்த மாதிரி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து கொஞ்சம் சிரமம் தான். அதனால் 6 மாதத்துலங்கிறது இது வந்துட்டு ரிவிஷன் பண்ணுறது தான் கரெக்டான டைம். ரிவிஷன் தான் மெயின். நம்ம புதுசாக படிக்கிறதுலாம் வந்துட்டு இந்த அப்பப்போ ஏதோ ஒன்று டச் பண்ணலாமே தவிர, பட் படித்ததை நல்லா ரிவிஷன் பண்ணிகிட்டே இருக்கணும். அதனால் இனிமேல் நமக்கு நிறைய ரிவிஷன் வீடியோஸ் நான் கொண்டு வரேன். ஏன்னா ரிவிஷன் தான் நமக்கு வந்துட்டு மெயின். ரிவிஷன் இல்லாமல் தான் நான் போன டைமே வந்துட்டு ஜிஎஸ்டியுமே ஒரு சில கொஸ்டின்லாம் வந்துட்டு தப்பு பண்ணிட்டேன். ஸோ தமிழ்லையும் வந்து அடி வாங்கிட்டேன், ஜிஎஸ்டியும் அடி வாங்கிட்டேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து 2024 எக்ஸாம் நடந்ததை விட இந்த டைம் இது மார்க் எனக்கு குறைஞ்சிருச்சு, ஒரு 5-7 மார்க் குறைஞ்சி. அப்போலாம் வந்து 160 கிட்ட வந்துட்டேன், 158 159 வந்துட்டு. அப்பவும் கிடைக்கல 2024. ஏன்னா அப்போ இருந்த கட் ஆஃப் வந்து மேலே இருந்தது, 165 மேலே இருந்துச்சு. இப்போ வந்துட்டு எனக்கு வந்துட்டு 150 கிட்ட தான் வந்துச்சு, அதுவுமே வந்துட்டு கிடைக்கல. பேட் லக், அதுதான். வேறு யாரும் என்ன தான் நம்ம நொந்துக்கணும், வேறு யாரையும் நொந்துக்கிறதுக்கு இல்லை. ஸோ அதனால் அதெல்லாமே என்னென்ன தப்பெல்லாம் பண்ணேன்னு எனக்கு தெரியும், அதை ரெக்டிஃபை பண்ணுறேன். அதே மாதிரி என்ன மாதிரி வேறு யாரும் தப்பு பண்ணிடக்கூடாது. ஏன்னா நமக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம் தான், யார் வேணாலும் படித்து பாஸ் பண்ணுறது தான். நம்ம இதில் அவன் பாஸ் பண்ணக்கூடாது, இவங்க அப்படிலாம் கிடையாது. படித்து இப்போ எழுதுறவங்க பாஸ் பண்ணிட்டு போவோம். இப்போது என் கூட இப்போ நானும் ஒரு பையனும் படித்தேன், என்னோட வந்து 7 வருஷத்துக்கு சின்ன பையன், 7-8 வருஷத்துக்கு சின்ன பையன். அவன் இப்போ விஓவங்க 2025 வந்து கிளியர் பண்ணி விஓ ஆகிட்டான். நாங்கள் 2 பேருமே வந்து சேர்ந்து தான் படித்தோம். ஆனால் என்ன அவன் ஃபுல் டைமாக படித்தான். அந்த ஒரு அட்வான்டேஜ் அவனுக்கு இருக்குது. நான் வேலை செஞ்சு, நான் ஃபேமிலி மேன், வேலை செஞ்சுட்டு தான் படித்தேன். ஃபேமிலியை பார்த்துட்டு இது பண்ணேன். கிட்டத்தட்ட ஒரு உங்களுக்கு அந்த பசங்களுக்கு ஈக்குவலாக நம்மளும் வந்துட்டு இது வந்து கொடுக்க முடியுது, டஃப் வந்து கொடுக்க முடியுது. இன்னும் ஒரு 5-6 மார்க் தானே பிடிச்சிடலாம். அந்த ஒரு கான்ஃபிடென்ட் தான் இப்போவுமே அடுத்து வந்துட்டு மனம் தளராமல் அப்படியே ஓடிட்டுருக்கோம். ஸோ என்ன மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. நான் அது வந்து என்னை வந்து பெருமைக்காகலாம் சொல்ல, என்னை விட இன்னும் வந்துட்டு என்ன சொல்கிறது, டைம் இல்லாமல், சூழ்நிலைகள் இல்லாமல், அந்த மாதிரி நிறைய பேர் படிக்கிறாங்க. அதெல்லாம் வந்து சொல்லவே முடியாது, அந்தளவுக்கு படிக்கிறாங்க, படித்து பாஸ் பண்ணிட்டு போயிட்டு தான் இருக்காங்க.
ஸோ நமக்கான நாள் கண்டிப்பாக வரும். நமக்கான ஒரு போஸ்ட்டு, ஒரே ஒரு போஸ்ட் தான், எத்தனை வேகன்சி வேணாலும் வரட்டும், அதில் நமக்கானது ஒரு போஸ்ட்டு. அந்த ஒரு போஸ்டிங் வரதுக்கான காலமும் கூடி வரும், கண்டிப்பாக வரும். ஸோ எல்லாருமே நல்லா படிக்க ஆரம்பிங்க, ரிவிஷன் பண்ண ஆரம்பிங்க. ரிவிஷன் தான் மெயின். எந்த அளவுக்கு ரிவிஷன் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்துட்டு எக்ஸாமில் வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு நமக்கு இது கொஸ்டின் வந்து ஐடென்டிஃபை பண்ணிடலாம் என்ன ஆன்சர் அப்படிங்கிறது. டைம் வந்துட்டு நல்லா சேவ் ஆகும். ரிவிஷன் நல்லா பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு எக்ஸாமில் சூப்பராக வந்துட்டு டைம் மேனேஜ் பண்ணலாம். அது நல்லாவே உங்களுக்கு வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். நீங்கள் ரிவிஷன் எந்த அளவுக்கு பண்ணுறீங்களோ, எவ்வளோக்கு அதிகமான ரிவிஷன் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்துட்டு டைம் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். சரி, ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அப்படியே வந்துட்டு 1 by 1 கொண்டு போகலாம். முடிஞ்ச வரைக்கும் வந்து ஸ்பீடப் பண்ணி கொண்டு வரேன். அதுக்கு மேலே ஏதாவது வந்துட்டு மிஸ் ஆகுதுன்னா பார்ப்போம், அதையுமே வந்து பார்க்கலாம். ப்ளஸ் உங்கள் சைட்லேருந்து உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் கொஞ்சம் டஃப்பாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகலாம். அந்த மாதிரி இருக்கிற சப்ஜெக்ட் வந்துட்டு கான்செப்ட் பேஸ்லையோ இல்லை வந்து புக்கில் படிக்கிறதுக்கு ஒன்லைனர் மாதிரி படித்தா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அது என்ன, அந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் என்ன அப்படிங்கிறது சொல்லுங்கள். அதையுமே வந்துட்டு ஒன்லைனராக கொண்டு போகலாம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.